வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஒரு கிராமத்துல ஒரு பெண்மணி, சிங்கிள் மதர், அதாவது தன்னுடைய கணவர் இல்லாம குழந்தைய வளர்க்குற ஒரு பெண்மணி. ஒரே ஒரு பெண் குழந்தை. ரொம்ப வறுமை கோட்டிற்கு கீழே தான் அவங்களோட லைஃப் ஸ்டைலே இருக்கு. ஸோ டெய்லி ஒரு வேலைக்கு போய் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு அவங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் கவனிச்சுட்டு அவங்க இருந்துட்டு வந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பேஷன் இருந்திருக்கு. அந்த பேஷன் என்ன அப்படின்னா, கதைகள் எழுதுறது. ஸோ நிறைய ஸ்டோரி எழுதுவாங்களாம். அவங்களோட குழந்தைக்கு அவங்க சொல்ற ஸ்டோரியும் சரி, அவங்க எழுதுற ஸ்டோரியும் சரி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு அப்படி ஒரு நாள் அவங்க எழுதின கதைகளை எடுத்துட்டு நம்ம இதை பப்ளிஷ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. இந்த எண்ணமே அவங்களுக்கு ஏன் வந்திருக்கு அப்படின்னா, அவங்களுடைய 8 வயது குழந்தை அதை படிச்சுட்டு அம்மா சூப்பரா எழுதியிருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களாம். ஸோ இது மற்ற குழந்தைகளும் இதை படிச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தோன்றியிருக்கு. ஸோ அதனால ஒரு பப்ளிஷர் கிட்ட போயிட்டு இதை நான் பப்ளிஷ் பண்ணலாமான்னு கேட்டப்போ, உங்களுடைய கதைகள்ல நிறைய மேஜிக் இருக்கு, அதாவது நம்ப முடியாத விஷயங்கள் நடக்குது, இதை எப்படி நாங்க குழந்தைகள் கிட்ட நாங்க கொண்டு போக முடியும், இதை பப்ளிஷ் பண்ணா ஒண்ணும் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லாரும் என்ன சொல்லியும் அந்த பெண்மணி அவங்களோட முயற்சியை விடவே இல்லை. கடைசியில ஒரு பப்ளிஷர் மட்டும், சரி நான் பப்ளிஷ் பண்றேன், ஆனா இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணாங்க. பப்ளிஷ் பண்ண உடனே நம்ப மாட்டீங்க, 500 மில்லியன் காப்பி வந்து சேல் ஆச்சாம். ஃபர்ஸ்ட் பப்ளிஷிங்லயே 500 மில்லியன் காப்பி வந்து அவங்களுடைய புக் சேல் ஆயிருக்கு. எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? அந்த பெண்மணி வேற யாரும் இல்ல, 1990ல ரவுலிங் அப்படின்னு சொல்றவங்க தான். இவங்க வேற யாரும் இல்லைங்க. இப்போ நம்ம இந்த 2025ல கூட ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற ஹாரி பாட்டர் இந்த புக்கை எழுதினவங்க தான் இந்த பெண்மணி. இவங்களோட கதைகள் தான் இன்னும் அவ்வளோ, அந்த புக்ஸும் அவ்வளோ ஹிட் ஆச்சு. இப்போ அந்த மூவியும் அவ்வளோ ஹிட்டா இருக்கு. ஸோ இவங்க அந்த டைம்லயே கிவ் அப் பண்ணி, சரி வேண்டாம் நம்ம புக்ஸ் நம்ம பப்ளிஷ் பண்ண வேணாம் நினைச்சிருந்தாலோ, இல்ல இது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நினைச்சிருந்தாலோ, இப்ப நம்மளுக்கு ஹாரி பாட்டர் அப்படின்ற ஒரு நாவலோ இல்ல அதனுடைய ஸ்டோரியோ கிடைச்சிருக்காது. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதுக்காக போராடணும். கண்டிப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல அதுக்கான பாசிபிலிட்டிஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கும். அது ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான இடத்துக்கு நம்மளை கொண்டு போகும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய ஸ்டோரிஸோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சேனல் ஃபுல்லாவே நம்மளுடைய லைஃப் தாட்ஸ், அதனுடைய நம்ம லைஃப் லெசன்ஸ் பத்தின ஸ்டோரிஸ் அண்ட் மோட்டிவேஷனல் வீடியோஸ் அந்த மாதிரி தான் வரப்போகுது. கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு இம்மீடியட்டா தெரியும்.